கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாம்ச எண்ணத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமையான ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். இது பரிசுத்தவான்களுக்கு உண்டாகுகிற ஒரு பயங்கரமான போராட்டம். அப்பப்போ பிசாசு என்ன செய்கிறான்? மாம்ச எண்ணத்தில் கொண்டு வந்து தேவ ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறான். எப்போ ஒரு தேவ ஜனம் மாம்ச எண்ணத்தில் யோசித்து கொண்டு மாம்சத்தில் கவலைப்பட தொடங்குறாங்களோ அப்போ தேவ மகிமை இறங்குறது தடப்படும். பிசாசனுடைய பெரிய தந்திரமே, நீங்கள் சாத்தா இருக்கக்கூடிய தளத்தில் வந்து அந்த மாம்ச மண்டலத்தில் அவனை ஜெயிக்கணும்னு அவன் போராட வைப்பான். அப்போ நீங்கள் மாம்சத்தில் சண்டை போடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்ம யுத்தம் இல்லைன்னு சொல்லுகிறது. ஆனால் பிசாசு தேவ ஜனங்களை மாம்சத்தில் சண்டை போட வைப்பான். அப்பந்தான் தேவ ஜனங்கள் தோப்பார்கள் அவனுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இந்த வல்லமையான ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு நம்மளை நிரப்ப நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். 9 மணி அளவில் நம்ம இணைந்து ஜெபிக்கிறோம். பல ஆயிரம் ஆத்மாக்களுக்கு அது விடுதலையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு பயங்கர வாஞ்சை உண்டு. ஆனால் அவர்கள் வாஸ்து அதை மனப்பாட வசனமாக சிந்தனையில் போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு படி அது கீழே வரட்டும். உங்கள் சிந்தனையில் இருக்கிற வசனம் அது உங்கள் இருதயத்தை தாக்கும் பொழுது, இருதயத்தை நிரப்பும் பொழுது அது ஆவியாக மாறுகிறது, அது ஜீவனாக மாறுகிறது. வசனத்தினுடைய தன்மையே ஆவியும் ஜீவனும் உடையது. அது ஒரு எழுத்து அல்ல. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவியோ ஜீவனுடையது. தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. தேவ ஜனங்களே, அந்த வசனத்தினுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கணும்னா அது உங்கள் இருதயத்தில் போக வேண்டும். அந்த வசனம் எப்பொழுதுமே உங்களுக்கு ஜீவனாகவே இருக்க வேண்டும் என்றால் அதை இருதயத்தில் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஜீவனை கட்டளையிடும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? இன்னைக்கு உங்க சிந்தனையில் உள்ள வார்த்தைகள், நீங்க செய்தியில கேட்ட வார்த்தைகள், அது சிலருடைய இருதயத்திலும் இருக்கலாம், சிலருக்கு சிந்தனையில இருக்கலாம். தேவ ஜனங்களே, அது எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எல்லா வசனங்களையும் நம்ம இருதயத்துக்கு கொண்டு வர போகிறோம். இருதயத்துக்கு கொண்டு வருகிற வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறபடியால் இன்னைக்கு இந்த மாம்ச சிந்தனைகளை எதிர்த்து நம்ம ஜெயிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது சில ரகசியங்களை உணர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ரோமர் 8 இருந்து சில வசனங்களை வாசித்து நம்ம இன்னைக்கு இந்த ஜெபத்தை நடத்த போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. நாங்கள் சொல்ல சொல்ல எங்க கூட சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அப்பந்தான் இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள வசனம் செல்ல பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக அதை கொண்டு போவார். அது ரொம்ப உதவியா இருக்கும். நாங்கள் உங்களுக்காக இணைந்து வாசிக்க போகிறோம். தேவச்சனங்கள் ரோமர் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 5 வசனத்தில் இருந்து 14 வசனம் வரைக்கும் நம்ம இணைந்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 8 அதிகாரம் 5 வசனத்திலேருந்து வாசிக்க கேட்போம். தேவ ஜனங்கள், நீங்கள் பயணத்தில் இருக்கலாம், இல்லை இதை இரவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இது என்னைக்குனாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வசனங்கள் எல்லாம் காலத்தால் கட்டப்படாதது. இட் cannot be bound by time or any other hindrance. இது எதாலையும் கட்ட முடியாது. இது கட்டவிழ்க்கப்பட்ட வார்த்தை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இதை கேட்கலாம். ஒரு மருத்துவமனையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு வேதனையோடு கண்ணீர் சிந்தி கொண்டு கேட்கலாம். தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையை யாராலையும் மாற்ற முடியாட்டியும் இந்த வசனத்தால் மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை தோல்வியுற்று, இன்னைக்கு ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவின் அக்னி இக்னைட் பண்ணப்படும் என்றால், உங்களுக்குள்ளாடி அந்த பரிசுத்த ஆவின் வல்லமை ஊற்றப்படும் என்றால், இந்த வசனத்தின் சாராம்சம், இந்த சாறு உங்கள் இருதயத்தில் போகும் என்றால், எதெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாம இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதெல்லாம் மாறாம இருக்குதோ, கர்த்தர் உங்கள் மூலமாக அதை மாற்றுவாரு. நீங்க அந்த மாற்றத்தை காண்பீர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எங்க கூட சேர்ந்து மட்டும் நீங்கள் வசனங்களை சொல்லுங்கள். ஒருவேளை வேதத்தை எடுக்க முடியாட்டியும் பிறகு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இல்லை வீடியோ பாஸ் பண்ணிட்டு வேதத்தை எடுத்துகிட்டு எங்கள் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் பிரோஜனமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாசிக்க கேட்போம். அன்றியும் 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த அற்புதமான வார்த்தைகள், மகிமையான வார்த்தைகள், மாம்ச எண்ணங்களை ஜெயிக்கிற வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதாம் ஏவாள்ல இருந்து சரி, சிம்சோனானாலும் சரி, தாவீதானாலும் சரி, பெரிய பெரிய தேவ மனிதர்கள், விழுந்து போனவர்கள் இருக்கிறாங்க, திரும்பி எழுந்தவர்கள் இருக்கிறாங்க, திரும்பி எழும்ப முடியாதவர்களும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் பிசாசு டெம்ப்ட் பண்ண இடம், சோதித்த இடம் மாம்சம். இந்த மாம்சத்தை சோதித்தான். பாருங்கள், மாம்சத்தில் இருக்கிறது தான் நம்ம கண்ணு, நம்ம வாய், நம்ம சிந்தனை. நம்ம ஏவாள்கிட்ட போய் பிசாசு சொல்லுகிறான், ஏவாள்கிட்ட இதை சாப்பிடு, அது பார்வைக்கு இன்பமாக இருக்கும், அது வாய்க்கு டேஸ்டாக இருக்கும், அது புத்தியை தெளிவிக்கும், நீ தேவர்களை போல மாறுவ. இப்படி மாம்ச இச்சைகளை திணிக்கும் பொழுது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். இப்படி தான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே மாம்ச எண்ணங்கள் நுழைந்தது, அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. லூசிஃபர்னு சொல்லக்கூடிய அந்த மகிமையான தூதன், அவன் ஆரம்ப நாட்கள் எல்லாம் இருந்தான். ஆனால் அவன் மாம்சத்தின் மனுஷனாக இல்லாமல் அவன் ஆவிக்குரிய தூதனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் தான் அவனை கரப்படுத்தினது. எந்த பிசாசும் லூசிஃபரை வஞ்சிக்கவில்லை. ஆரம்ப நாட்களில் பிசாசை தேவன் படைக்கவே இல்லை. ஒரு தூதனுக்கு வந்த கெட்ட எண்ணங்கள், அதனால தான் மாம்ச சிந்தனை மரணம். அதனால தேவ ஜனங்களே, தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனை நம்மளை பலவீனப்படுத்தும், நம்ம குடும்பத்தை பலவீனப்படுத்தும். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தால் கூட மாம்ச எண்ணத்தில் செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் 500 ட்ராக்ஸ் கொடுக்கணும், இன்னைக்கு நான் 10 வீடை விசிட்டிங் பண்ணணும், இன்னைக்கு நான் ஒரு VBS நடத்தணும். தேவ ஜனங்களே, ஊழியம் நாம் செய்கிறது ஊழியம் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறத செய்கிறது தான் ஊழியம். அதனால் அந்த உலகமெல்லாம் ஊழியமாக தான் இருக்குது. காரணம், உலகமெல்லாம் ஆத்துமா தான் இருக்குது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆட்களை அனுப்புகிறதற்கு ஜெபிக்கணும். அப்போ ஊழியத்தை கர்த்தர் தான் செய்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யணும். ஏன் நான் ஊழியம் சொல்லுகிறேன்னா, ஊழியத்தை செய்தால் கூட நம்ம கர்த்தருடைய பணியே செய்தாலும் அது சித்தம்படி செய்ய வேண்டியது இருக்கிறது. மாம்ச எண்ணத்தில் செய்ய முடியாது. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியத்தை நம்ம மாம்ச எண்ணத்தில் செய்ய முடியலன்னா நம்மளுடைய லைஃப்பை யோசித்து பாருங்கள். எதையுமே நம்ம மாம்ச எண்ணத்தில் செய்ய முடியாது. மாம்ச எண்ணங்கள் மரணம். இன்னைக்கு அதை ஜெயிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 5வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தேவ ஜனங்களே, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இந்த வசனத்தை எங்க கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. அதை அப்படியே ஆவியில உணர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். சோத்திரத்தோடு இதை கேளுங்க. அதாவது, மாம்சத்தில் உள்ளவங்க மாம்சத்தை தான் யோசிப்பாங்க. இப்போ என்னைக்காவது நம்ம பரலோகத்தை பற்றி யோசிக்கிறோமா, இல்லை நிலாவை பற்றி யோசித்தோமா? ஒருவேளை நம்ம எல்லாம் நிலாவில் தங்கணும்னா நிலாவை பற்றி தான் யோசிப்போம். ஆனால் நிலவில் தங்காததுனால நம்ம பூமியை பற்றி யோசிக்கிறோம், பூமிக்குரியவைகளை யோசிக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி யோசிக்கிறோம், நாளைய தினத்திற்காக யோசிக்கிறோம், வருமானத்தை பற்றி யோசிக்கிறோம், வீடு கட்டணும்னு யோசிக்கிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு தேவைகளை யோசிக்கிறோம், மாம்சத்துக்குரியவைகளை யோசிக்கிறோம். அப்போ இந்த மாம்ச சிந்தனையை வச்சு பரலோக விஷயத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம பரலோக விஷயத்தை யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு பகுதி தந்திருக்கிறாரு. அதனுடைய பேர் தான்
தான் ஆவி. வசனம் சொல்லுகிறது ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவ்வளோ நாள் நம்ம மாம்ச மனுஷனாக இருந்திருக்கலாம், பூமிக்கு உரியவைகளை யோசித்திருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களை மாம்ச சிந்தனை மரணம் தெரிஞ்சதுனால இனி நம்ம ஆவியின் சிந்தனை உடையவர்களாக மாறுகிறோம். நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு எண்ணம் ஆவியின் சிந்தனை. எல்லாரும் சொல்லுவோமா? ஆவியின் சிந்தனை. ஆவியின் சிந்தனை. ஆவியினால் நடத்தப்படுவேன். ஆவியினால் நடத்தப்படுவேன். ஆவியானவர் என்னை நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார். எனக்குள்ள இருக்கிற ஆவி நிரப்பப்படும். எனக்குள்ள இருக்கிற ஆவி நிரப்பப்படும். ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தேவ ஜனங்களே, 2 ஆவி இருக்குது. ஒன்று உங்கள் மனித ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியை நடத்தணும். அப்போ உங்கள் ஆவி என்ன செய்யும்? உங்கள் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ உங்கள் ஆவியை நடத்த போகிறது பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். சொல்லுவோமா எல்லாரும்? மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எந்த ஒரு செயல்பாடு எடுத்துக்கொண்டாலும் தேவ ஜனங்கள் மாம்சத்திலையும் செய்ய முடியும், ஆவியிலையும் செய்ய முடியும். நீங்க ஆவியில செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க கனெக்ட் ஆகணும், ஜபத்தோடு கனெக்ட் ஆகணும், வேத வசனத்தை கனெக்ட் பண்ணணும். வேத வசனத்தோடு ஜபத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஜபிக்காமல் ஓடிப்போய் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. உடனே யோசிக்கலாம், ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு, ஒரு சூடு தண்ணி வைக்கிறதுக்கு நான் ஜபிக்கணுமா நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வேதம் சொல்லலை. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, நாளை தினத்தில் ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறீங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு திருமண அழைப்பிதழ், ஒரு திருமண விஷயத்திற்காக போகிறீங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க பையன், ஏதோ ஒரு விஷயத்திற்காக முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணணும். கடைசியில் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணாமல் ஆண்டவரை எனக்கு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன இன்வைட் பண்ணலையே மகனே. காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவரை இன்வைட் பண்ணாங்க. இதே போல் நம்ம ஆண்டவரை இன்வைட் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை எப்படி இன்வைட் பண்ண? ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜெபிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆவியானவருடைய சித்தத்தை உணர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நல்ல வளர்ந்த தேவ ஊழியர்கள் நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நடக்கிறாங்க. ஒரு காலம் நான் ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது, அந்த பகுதியில் நான் ஊழியத்திற்காக போயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட இடைப்படுறார், இந்த இடத்த விட்டு நவுண்டு நில்லுன்னு சொல்லுகிறார். நான் உடனே நவுண்டு நிற்கிறேன். ஒரு பெரிய கட்டை மரத்துலேருந்து உடைஞ்சி என் தலைக்கு கீழே விழுது. யோசித்து பாருங்கள், அந்த உள் உணர்வு, அந்த இன்ட்யூஷனில் எனக்கு ஒரு சத்தத்தை உண்டாக்குனது யார்? அதுதான் தேவன். அந்த கட்டை உடைய பொழுது என் தலையில் விழப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, ஒரு சகோதரன் அருமையான சாட்சி சொன்னார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு அடி தள்ளி நில்லுன்னு சொல்லியிருக்கிறார். தள்ளி நின்னால் மண்டையில் ஒரு பெரிய தேங்காய் விழுந்திருக்கணும், அது தரையில் விழுந்தது. இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, தேவ ஜனங்களை அனுபவித்துட்டு சொல்கிறோம். அப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பரிசுத்தாவிட்ட கேட்டு செய்யலாம். லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆன் பண்ணுறது, ஃபேன் போடுறது எல்லாம் சோத்திரத்தோடு செய்யும் பொழுது, உள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது, சில நேரம் உங்கள் கையில் கரண்ட் அடிக்கலான்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தொடாதன்னு சொல்லுவார். நீங்கள் உடனே தொடமாட்டீங்க. ஏன்னா கூட இருந்து ஆவியானவர் பேசுகிறாரு. பார்த்தீங்களா? என்னுடைய தகப்பன் அடிக்கடி அவர் ஒரு சாட்சி சொல்வார். ஒரு பெரிய வண்டியை அவர் ஓட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டது. அவருக்கு சொந்தமாக வாகனங்கள்லாம் இருந்துச்சு, அவர் டிரைவிங்லாம் ஆள் வச்சு செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு விஷயம், அவர் ஒரு பெரிய வண்டியை அவர் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வண்டியில் ஏகப்பட்ட கியர்ஸ் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் அந்த பெரிய வண்டி மாட்டிக்கிட்டு, அப்போ எல்லா வண்டிகளும் ஹாரன் அடித்து எங்கள் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எடுத்து வெளியே கொண்டு போகணும். அப்போ கிளீனர் வேறு உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே தெரியல. எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க. அப்போ அதை எப்படி வெளியே கொண்டு போவேன்னு அவருக்கு தெரியாததுனால வெளியே இறங்கி அந்த லாரியை சுற்றிலும் அப்படி அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கார். சுற்றிலும் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா கியர் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்போது அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா கியர்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரு கியரை காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதை போட்ட உடனே 4 வீல்களும் அப்படி சுள்ளுன்னு பறந்து வெளியே அந்த லாரி வெளியே வந்துட்டு, நம்மளுடைய ஆபத்தில் நம்ம கூட கத்தர் இருப்பார். நம்ம ஜெபிக்கணும். we have to pray. நம்ம ஜெபித்தால் கத்தர் இடைப்படும். நம்ம ஜெபித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். நம்ம பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்குது. இதே நம்ம மாம்ச எண்ணத்துல இருந்தா ஃபோன் பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். போலீஸ் வந்திருப்பாங்க, அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் உண்டாயிருக்கும், எல்லாரும் கெட்ட வார்த்தை போட்டிருப்பாங்க, ஏசி இருப்பாங்க. தேவ ஜனங்களே, இதே போல நம்ம லைஃப்ல சில டிராபிக் ஜாம் வரும்பொழுது, சில போக்குவரத்து நெரிசல், அது எந்த விஷயமா இருக்கலாம், அது திருமணமா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம், எங்கேயாவது ஸ்பிரிட்ல ஒரு டிராபிக்
டிராபிக் ஜாம், ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு டிராபிக் ஜாம் வருதுன்னா அதை மாற்றி விடுகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானத்தையும் தரும். நீங்க யோசித்து பாருங்க, நான் மட்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம அங்கேயே நின்று இருந்தா என் தலையில ஒரு பெரிய மட்டை, அது ஒரு மாங்காய் மரத்தினுடைய பெரிய கிளை உடைஞ்சு விழுகிறது, என் தலையை நொறுங்கி இருக்கும். பாத்தீங்களா, நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்டதுனால நான் நவுண்டு நின்னேன். எனக்கு என்ன உண்டானது? ஜீவனும் சமாதானம். இப்ப நான் மாம்ச எண்ணத்துல அங்க நின்று இருந்தேன்னா யோசித்து பாருங்க, மாம்ச சிந்தனை மரணம், என் தலை உடஞ்சிருக்கும். ஏன்னா நான் தான் கீழ்ப்படிய மாட்டேனே மாம்சத்தில் இருந்திருந்தா. அதனால தான் தெய்வ ஜனங்களே நம்ம ஆவியில் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், மாம்ச சிந்தனை மரணம், அது மரணத்தை கொண்டு வரும், அது ஆபத்தை கொண்டு வரும், அது உபத்திரவத்தை கொண்டு வரும், அது வெட்கத்தை கொண்டு வரும், அது அவமானத்தை கொண்டு வரும். என்னுடைய மாம்ச சிந்தனை இன்னைக்கு அழிவதாக, இன்னைக்கு செயலிழப்பதாக, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி ஆலோசனை உண்டாகட்டும், ஆவியின் ஜீவன் உண்டாகட்டும், ஆவியின் சிந்தனை உண்டாகட்டும். இந்த ஆவியின் சிந்தனை உண்டானால் ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனும் சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு எனக்கு ஜீவன் உண்டாகுகிறது, இன்னைக்கு எனக்கு சமாதானம் உண்டாகுகிறது. ஏன்னா நான் நேத்துக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்க மாட்டேன். ஏன்னா நேத்துக்கு நான் மாம்ச சிந்தனையில இருந்திருக்கலாம். நேத்துக்கு ஒருவேளை நான் தோல்வியில இருந்திருக்கலாம். மாம்ச சிந்தனை மரணம் தான். அதனால நேத்துக்கு சண்டை வந்திருக்கலாம். இன்னைக்கு அதே நான் தான், அதே நபராகிய நான் தான், அதே சிந்தனை தான், அதே மாம்சம் தான், அதே உபத்திரம் தான், அதே போராட்டம் தான், அதே கணவர் தான், அதே பிள்ளைகள் தான், அதே கடன் தான். எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், அதே பிரச்சனை தான், அதே செங்கடல் தான், அதே கோலியாத்து தான். ஆனா ஒரே ஒரு மாற்றம், ஆவியின் சிந்தனையில் இருக்கிறேன், ஆவியின் சிந்தனையில வருகிறேன், அங்க நான் ஜெயம் எடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவஜனமே, பிரச்சனை மாறல, ஆனா மனநலம் மாறிட்டு, சூழ்நிலை மாறல, மனநலம் மாறிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆவியில கால் எடுத்து வைக்கும் பொழுது, நீங்க வசனத்தை நம்பி கர்த்தர் மேல நம்பிக்கையா வைக்கும் பொழுது, நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது, நீங்க வார்த்தையை நம்பும் பொழுது, ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை நம்பும் பொழுது, நீங்க ஆவியின் மனுஷனா மாறுகிறீங்க. அங்க மரணம் இல்லை, அங்க தோல்வி இல்லை, அங்க பின்னடைவு இல்லை, அங்க வெட்கம் இல்லை, அங்க ஜீவன் உண்டு, அங்க ஆவி உண்டு, அங்க சமாதானம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா, சமாதானம் உண்டு. நான் ஆவியின் சிந்தனையில் இருக்கிறதுனால் எனக்கு சமாதானம் உண்டு. எத்தனை பேருக்கு புரிந்து எனக்கு தெரியல. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 7வது வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க தலையில இருக்கிற சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப 24 மணிக்கூர் சிந்திக்கிறத கொஞ்சம் நிறுத்தணும். தேவையில்லாத வீண் சிந்தனையை நிறுத்தணும். அப்படியே உங்க வண்டி தண்டவாளத்துல ட்ரெயின் போற மாதிரி சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெயினை நிப்பாட்டிட்டு ஒரு ஆவிக்குரிய ட்ரெயின், ஒரு ஆவிக்குரிய சிந்தனையை ஓட விடணும். கர்த்தரை பத்தி ஒரு சிந்தனையை ஓட விடணும். தாவீது கோலியாத்தை அடிச்சான், எப்படி ஆண்டவரே அது நடந்துச்சு. பவுலும் சீலாவும் துதிச்சாங்க, எப்படி ஆண்டவரை சிறைச்சாலே அப்படியே உடைஞ்சிச்சு. செங்கடல் எப்படி ஆண்டவரை பிளந்துச்சு, எப்படி ஆண்டவரை நீங்க கல்றையிலிருந்து வெளியே வந்தீங்க. இந்த மாதிரி நீங்க ஆவிக்குரிய சிந்தனையில ஓட விட்டுட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய சிந்தனை ஜீவனும் சமாதானம். சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். இந்த
எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இப்ப யோசித்து பாருங்க, நிறைய நேரம் நீங்க ஜெபிக்கல, ஆராதனைக்கு போகல, சண்டை போட்டீங்க, பிரச்சனையில விழுந்தீங்க, வீட்டில் நிறைய உபத்திரம் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள் வந்துச்சு, குடும்ப ஜெபம் தடப்பட்டுச்சு, ஏகப்பட்ட பின்னடைவுகள். இதற்கெல்லாம் காரணம் பிசாசு கிடையாதுங்க. பிசாசு உங்க மாம்சத்தை ஏவனா. ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சாத்தான் பொய் சொல்றான். சாத்தான் என்ன செய்யறான்? ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாளுடைய மாம்சத்தை இச்சைக்குள்ள கொண்டு வரான். இப்படிதாங்க நம்ம மாம்சத்தை பிசாசு கோபத்துக்குள்ளாடியும் எரிச்சலுக்குள்ளாடியும் கசப்புக்குள்ளாடியும் வெறுப்புக்குள்ளாடியும் அவன் கொண்டு வரான். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சுய சித்தத்தை, நம்ம ஃப்ரீ வில்ல விட்டு கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்துல, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நான் இனி மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டேன். சரி, இந்த மாம்சத்தின் கட்டுகளை உடைக்க என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு தேவஜனமே. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பல்லெல்லாம் உடையும். உங்க எல்லாருக்குமே பல்லு உடைஞ்சுதான் புதிதாக வளர்ந்துருக்கும். அப்போ அந்த ஆரம்பத்தில் உள்ள பல்லு, சின்ன பல்லு, அது பால் பல்லுன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக நிற்காது. இதே போல் ஆரம்ப நாட்களில் மாம்சத்தில் கொஞ்சம் அறிவு இருந்துச்சு, உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்க. இந்த மாம்சத்தில் உள்ள அறிவு தான் உங்களுக்கு இப்போது ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்க போனாலும் அது உதவி செய்யுது. ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியாக உதவி செய்யாது, பரலோக ரீதியாக அது உதவி செய்யாது. ஏதோ இந்த பூமியில் நடக்கிறதுக்கு கண்ணும் காதும் பார்வையும் சவுண்டும் எல்லா திறனும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த உலக ஞானத்தை வச்சு சாம்பார் எப்படி செய்யணும், பருப்பு எப்படி செய்யணும், ரசம் எப்படி செய்யணும் படிச்சிட்டிங்க. ஆனால் பரலோக விஷயத்தை எப்படி செய்யணும், குடும்பத்தை எப்படி சமாதானமாக்கணும், சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்ளணும், மந்திரங்களை எப்படி ஜெயிக்கணும், அந்தகார ஆவிகளை எப்படி ஜெயிக்கணும், வேத வசனத்தை எப்படி இருதயத்துக்கு கொண்டு போவோம், எப்படி ரட்சிக்கப்படணும், எப்படி பரலோகத்துக்கு போகணும், இந்த எந்த விஷயமும் இந்த உலகத்தில் கிடைக்காது. எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த கம்பெனிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த கோடீஸ்வரனும் இதை சொல்லித் தரல. இதை சொல்லித் தருகிற இடமே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற இடம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நபரால மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஏன்னா இந்த மாம்சத்தில் உள்ள அறிவு, ஒரு கடையில் ஜாமான் வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு 75 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்கன்னா மீதி 25 ரூபா வாங்கணும்னு சொல்லக்கூடிய அறிவு கர்த்தர் உங்களுக்கு இந்த மாம்சத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் அதை வச்சு பரலோக விஷயத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு அதை வச்சே குடும்பத்தை நடத்தினவர்கள் உண்டு. அதனால தான் அவங்க வீட்டில் அழிவுகள், தற்கொலைகள், போராட்டங்கள். ஏன்னா ஜீவன் இல்லை, பிசாசு அந்த சமாதானத்தை திருடினான். ஆனால் தேவ ஜனங்களே, இதை நாம் ஜெயிக்கிறதற்காக தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு பிறந்து வரும்பொழுது ஒரு சின்ன பல்லு கிடைக்கும். அந்த பல்லு ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் உபயோகப்படும். இதே போல உங்க மாம்சம் கொஞ்ச நாளைக்கு உபயோகப்பட்டுச்சு. ஆனா ஆயுசு காலத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னொரு பல்ல மனுஷனுக்கு விளைய செய்கிறார். இதே போல நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களுக்கு விளைய செய்கிறதற்கு இந்த மாம்சம் போதுமானது கிடையாது. அதற்கு ஆண்டவர் இன்னொன்னு தருகிறார். அது பேர் தான் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, ஆவி. உள்ளான மனுஷன் மறுபடி பிறக்கணும். உள்ளான மனுஷன்ல வசனத்தை குடி வைக்கணும். வசனம் தங்கணும். அந்த உள்ளான மனுஷன்ல தேவ ஆவியானவர் தங்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு பிரெட்டுக்குள்ள ஜாம் வைக்கிறது போல, ஒரு பிரெட்டுக்குள்ள பட்டரை தடவுறது போல, என் இருதயத்துக்குள்ளாடி வசனத்தையும் பரிசுத்த ஆவியையும் இணைத்து வைத்தால் ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். உங்க வீட்டுக்குள்ளாடி யாரெல்லாம் இந்த ஆவியின் சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறார்களோ நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பரலோக கமிட்டியை உண்டாக்குவீங்க. ஒரு பரலோக கூட்டத்தை உண்டாக்குவீங்க. அங்க கசப்பு இருக்காது, அங்க பொறாமை இருக்காது, அங்க எரிச்சல் இருக்காது, அங்க பொய்நாவு இருக்காது, அங்க இச்சைகள் இருக்காது. ஏன்னா அங்க இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அங்க இருக்கிறது வசனம், அப்ப அங்க இருக்கிறது கிறிஸ்து. அங்க சண்டை
இல்ல, அங்க சண்டை அங்க இல்ல, பொறாமை இல்ல, அங்க பொறாமை அங்க இல்ல, சந்தோஷம் உண்டு, அங்க சந்தோஷம் அங்க உண்டு, சமாதானம் உண்டு, சமாதானம் அங்க உண்டு, நித்திய ஜீவன் அங்க உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமியிலே பரலோகத்தை பார்க்கலாம். இந்த பூமியிலே பரலோகத்தை பார்க்கலாம். யாரெல்லாம் ஆவியானவருக்கும் ஆவியினுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கார்களோ அவர்கள் ஜீவனை அடைவார்கள். அவங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தேவஜனமே. அதனால தான் 9வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்து வேகமாக வாசித்து இந்த ஜெபத்தை நம்ம முடிக்க போகிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க தேவஜனமே. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது ஒரே ஒரு ரகசியம், தேவ ஆவி, the spirit of the most high God, the Holy Spirit. If the Holy Spirit is domiciling inside of you, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணாருன்னா, அதை தான் வேதம் சொல்லுகிறது. If the Holy Spirit tabernacle upon you, உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணாருன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. ஏன் இப்படி இந்த வசனம் சொல்லுதுன்னா தேவஜனமே, கிறிஸ்துவின் ஆவி உள்ள இல்லைன்னா அவன் மாம்ச சிந்தனையில இருப்பான். மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவனுக்கு விரோதமா பகையா இருக்கிறவன் தேவனுடையவனா எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லியும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் அந்நிய பாஷையை பேசினாலும் உபாச ஜீவியமே இருந்தாலும் மாம்ச சிந்தனையில நீங்க இருக்கும் பொழுது அந்த நேரம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் கனெக்ஷன் இருக்காது. நீங்க தேவனுக்கு விரோதமானதை செய்வீங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அடிதடி, சண்டை, போராட்டம், டைவோர்ஸ். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இது நடக்குது? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ளெஷ்லி மைண்ட், ஃப்ளெஷ்லி டிசையர். இந்த மாம்ச சிந்தனையினால் நடந்தது. பிசாசு மாம்ச சிந்தனையை ட்ரிகர் பண்ணி விட்டான். பிசாசு இந்த மாம்ச எண்ணத்தை நோண்டி விட்டான். அது இப்போ தீயா எரியுது. எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் அதை அணைக்கிறேன், இனி நான் அதை அணைக்கிறேன், அந்த காட்டு தீய அணைக்கிறேன். காட்டு தீயை நான் அணைக்கிறேன். தீக்கே அவ்வளவு வல்லமை இருக்குதுன்னா, தீக்கே அவ்வளவு வல்லமை இருக்குதுன்னா தண்ணியால தீய அணைக்க முடியும். தண்ணியால தீயை அணைக்க முடியும். அதே போல இந்த மாம்ச சிந்தனையினால என் குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா, மாம்ச சிந்தனையால என் குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னா, இந்த மாம்ச சிந்தனையால எங்க குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா, மாம்ச சிந்தனையால என் குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா, இந்த ஆவியின் சிந்தனையால, ஆவியின் சிந்தனையால, இந்த பரிசுத்த ஆவியின் உதவியால, பரிசுத்த ஆவியின் அந்த உதவியால சண்டையின் அக்கினியை அணைக்க முடியும். அந்த சண்டையின் அக்கினியை அணைக்க முடியும். ஒரு மாம்ச சிந்தனையால குடும்பம் உடைஞ்சிச்சுன்னா, மாம்ச சிந்தனையால குடும்பம் உடைஞ்சிச்சுன்னா, இந்த ஆவியின் சிந்தனையால, ஆவியின் சிந்தனையால குடும்பத்தை கெட்ட முடியும். குடும்பத்தை கெட்ட முடியும். இனி நான் கெட்ட போகிறேன், இனி நான் கெட்ட போகிறேன், இனி நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். எழும்பி பிரகாசிக்க எல்லாரும் போகிறேன். சொல்லுவோமா, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் நீங்கள் இருந்தால், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் இருப்பீர்கள். ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. தேவஜனங்களை கடைசி சுவாசம் வரைக்கும் நம்ம ஆவியில நடக்கணும். ஆமென். நீங்க ஆவியில நடக்கலனா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவனா மாறுவீங்க, இல்லாதவளா மாறுவீங்க. எந்த நொடி கூட இது நடக்கலாம். ஒரு விசை தேவ மனிதர் பென்னிகின் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டார், ஆண்டவரே இந்த மீட்டிங் போகிறேன், என்ன உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க, நான் பயங்கரமாக பயன்படணும்னு கேட்டாராம். அப்போ ஆண்டு சொன்னாராம், டோன்ட் ஆஸ்க் ஃபார் த பவர் பட் ஆஸ்க் ஃபார் மீ, யூ ஹேவ் லெட் மீ, யூ ஹேவ் லெஃப்ட் மீ அப்படின்னு சொன்னாராம். யோசித்து பாருங்களேன், அவர் போயிட்டு ஆண்டர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே வல்லமையால் நிரப்புங்க. ஆண்டர் சொல்கிறாராம், வல்லமையை நீ கேட்டுட்டு இருக்க, நான் உன் கூடயே இல்லை. அப்படின்னா உலக எண்ணங்கள்லாம் அவருக்கு வரும்பொழுது, வல்லமையே சார்ந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் நாடவில்லை. இந்த வல்லமையை தந்தவரை நாடவில்லை, கிஃப்டை வைத்து பயன்பட தொடங்கினாராம். அவருடைய வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உண்மை எப்போ இழந்தேன், எப்போ நீ என்ன மறந்து, ஜெபத்தை மறந்து, ஆதியில் உள்ள அன்பை விட்டுட்டு என் கூட உறவாடுறதை மறந்துட்டு வல்லமையே சார்ந்து ஊழியம் பிஸியாகும் பொழுது வல்லமையே நம்பி நீ ஊழியத்தை செய்த, உனக்கு வரங்கள் கிரியை செய்தது, அதை நம்பி ஊழியம் செய்த, ஆனால் என்ன நீ மறந்துட்ட. ஆதியில் நீ எவ்வளோ நேரம் என் கூட இருந்த, இப்போ நீ இல்லையே. ஆதியில் இருந்த நீ பாதியில் விட்டுட்டியே. இந்த சூழ்நிலை தான் உனக்கு வந்து ஆபத்தை உண்டாக்கிட்டுன்னு சொல்லி உணர்வடைய வைத்தாராம். ஆம் தேவச்சனங்களே, நமக்கும் இந்த மாம்ச சிந்தனை தான் என்ன செய்கிறது, பெரிய வேட்டாக அமைகிறது. நம்ம வேகமாக வாசிக்கலாம். அப்போ ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால், கிறிஸ்துவினுடைய அந்த ஆவி உள்ளே இருந்துச்சுன்னா மாம்சத்தை ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த நொடியில் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையை விட்டு தூரம் போகிறோமோ, எந்த நொடியில் மாம்ச டிசிஷன் எடுக்கோமோ, அந்த நொடியிலிருந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். அந்த நொடியிலிருந்து ஆவியானுடைய சத்தம் கேட்காது. நீங்கள் திரும்பி மனம் திரும்பும் பொழுது திரும்பி கேட்கும். 10, 11 நம்ம வேகமாக வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால்
மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அருமையான ரகசியம் தேவஜனமே. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த 10வது வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும். பாவம் நம்ம கிட்ட வரைக்கும் வரும். இச்சைகள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, இயேசு உள்ளே இருக்கும் பொழுது நம்மளால அதை செய்யவே முடியாது. அந்த உண்மையான அனுபவத்துக்கு வரணும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா பாவத்தை எளிமையா சேர்த்துடலாம். 11 வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களை உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தேவ ஜனங்களை, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் ஊழிய பாதையில், அவர் ஒரு நல்ல போதகர், இந்த ஊழிய பாதையில் போகும்பொழுது ஏகப்பட்ட ஆவிக்குரிய போராட்டம். அந்த நாட்களில் அவர் பேரலைஸ் ஆகி ஸ்ட்ரோக் இந்த முடக்குவாதம்னு சொல்லுவாங்கள்ல, மூஞ்செல்லாம் ஒரு சைட்டில் இழுத்து, கையெல்லாம் செயலிழந்து, கண் எமையெல்லாம் செயலிழந்து, கண்ணை மூட முடியாது, திறக்க முடியாது. ஒரு இந்த மெடிக்கல் சார்ந்த பேண்டேஜ் மாதிரி வைத்து தான் கண்ணை திறந்து வச்சுருப்பாங்க, மூஞ்செல்லாம் ஒரு பக்கம் இழுத்துட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் போராட்டம் அதிகமான நேரத்தில் நானும் அந்த நேரத்தில் ஊழியத்தில் ரொம்ப ஆக்டிவாக இல்லாத நேரம், வேதாம கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த காலம், அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வேதாம கல்லூரி படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய பலவீனத்தை நான் பார்க்கும் பொழுது அழுது ஜெபிப்பேன். அப்போ ஆவியானவர் என்னுடைய அம்மாட்ட இந்த வசனத்தை தான் சொல்ல வைத்து கொண்டே இருந்தார். இந்த ரோமர் 8:11, இந்த கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் இருந்துச்சுன்னா சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிரடைய செய்ய அவரால் முடியும். அப்போ எங்கள் அம்மா அப்பா இதை சொல்லி ஜெபிப்பாங்க. அப்படி எங்கள் அப்பாவுக்காக இந்த வசனத்தை எங்கள் அம்மா சொல்லி ஜெபிக்க பேரலைஸ் வந்துச்சுன்னா ஆயுசு காலத்துக்கு அவங்க ஒரு கை கால் செயல் இழந்துடும், மூஞ்செல்லாம் இழுத்துட்டு. அப்போ இது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கூட சில நேரம் ஆகும் சரியாகிறதுக்கு, சில நேரம் சரியாகாமலே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வியாதியை இந்த வசனத்தை சொல்லி அந்த பொல்லாத ஆவியினுடைய போராட்டத்தை ஜெயித்து எங்கள் அப்பா கட்டலிருந்து எழும்பி நடந்து வந்தாங்க. கண்கள் சரியானது, கைகள் சரியானது. இந்த வார்த்தை சொல்ல இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில், இந்த மாண்டு போகிற இந்த மாம்சத்துக்குள்ளாடி கிறிஸ்துவின் ஆவி ஊற்றப்பட்டார். அந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. நல்லா யோசித்து பாருங்க, இயேசு உயிரடைந்ததை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான். பிதாவாகிய தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்ள கடந்து சென்றது. அந்த ஆவி கடந்து சென்றதுனால தான் உயிர் வந்தது. இயேசு பிறந்ததும் அப்படின்னா உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் நிழலிட்டதுனால தான், தேவனுடைய நிழல் அவங்க மேலே வந்துச்சு. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால தான் அந்த கர்ப்பம் உண்டானது. அதே போல் அவரை திரும்பி உயிரடைய செய்கிறதற்கு அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மட்டும் உயிரடைய செய்யவில்லை. தேவஜனமே, கவனமாக பாருங்கள். உங்களையும் என்னையும் உயிரடைய செய்கிறார். உங்கள் குடும்பத்தில் யார் பலவீனமாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போயிட்டு இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற வசனம் ஆவியும் ஜீவனுமாக உங்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட தொடங்கிட்டுனா, உங்கள் வாயளவா சொல்லாமல் உங்கள் இருதயத்தில் இருந்து வந்துட்டுன்னு வைங்களேன், அங்கே ஹீலிங் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் 1000 முறை வாயால் சொன்னால் இது நடக்காது. 1000 முறை இருதயத்தோடு சேர்ந்து சொல்லணும், பரிசுத்தாவின் உதவியோடு. அதற்காக தான் நம்ம ஜெபத்தோடு சொல்லணும். இதை தான் எங்கள் தாயார் செய்ததுனால வசனம் சொல்ல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். போத் பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் தேவஜனமே, சண்டை போராட்டம் இப்படி இருக்குதா, கடந்தொல்ல இருக்குதா, நீங்க வசனத்தை சொல்லி ஜெபிக்க உயிர் உண்டாகும். இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திலேயே உயிர் உண்டாகும். வியாதியினால் மரித்து போன சரீர உறுப்புகளா இருந்தால் கூட இதை சொல்ல கிறிஸ்துவின் ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா உயிர் உண்டாயிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்தால் பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், நான் கடனாளி அல்ல. நான் சண்டை போடுறதுக்கு, நான் போராடுறதுக்கு, நான் கசப்பு படுறதுக்கு நான் கடனாளி கிடையாது. அப்பா எல்லாவற்றையும் முடித்துட்டாரு. இனி நான் அன்பு காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஜெபிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவஜனங்களை, கடைசி 2 வசனம் வாசித்து ஜெபிக்க போறோம். 13வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம்.
உங்கள் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஏதேம் தோட்டத்தை படைச்சிட்டு நல்லதையும் கெட்டதையும் அவங்க கையில் தான் கொடுத்தார். அவங்க கெட்டதை சூஸ் பண்ணாங்க, அதுக்கு ஆண்டவர் காரணம் கிடையாது. ஆண்டவர் அவர்களை ஒரு மெஷின் மாதிரி படைக்கலை. நீ இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி வச்சுட்டு போகல. அவங்க அன்பை விட்டு கொடுத்தார். நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, எனக்கு கீழ்ப்படிங்க, இவ்வளோ தந்தை எனக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க நன்றி கெட்டவர்களாக துரோகம் பண்ணாங்க, இச்சையில் விழுந்தார்கள். அது மனுக்குலத்தினுடைய தவறு. தேவ ஜனங்களை, இன்றைக்கி நமக்கு முன்னாடி மேகம் போன்ற சாட்சிகள் இருக்குது. நம்ம விழாமல் இருக்கிறது நம்ம கையில் உள்ள கிருபை தான். ஆண்டவர் நம்ம கையில் கேட்பார், கணக்கு கேட்பார். நம்மளுடைய ஃப்ரீ வில்லை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கணக்கு கேட்பார். பாருங்கள், 13வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா மாம்ச எண்ணங்களை நம்ம அழிக்கணும், போராட்டத்தை அழிக்கணும், இருளின் ஆவிகளை அழிக்கணும், நமக்குள் செயல்படுகிற அந்தகாரங்களை நம்ம அழிக்க நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் இதை செய்யாததுனால அந்தகாரம் தலை ஓங்கினது, பிசாசு ஜெயித்தான். தேவ ஜனங்களே, நம்மளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை பலப்படுத்துவார். 14வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஜனங்களே, நீங்க பரிசுத்த ஆவியினால் ஏன் நடத்தப்படணும்? அது ஒரு தேவைப்பட்டா வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது தேவையானது ஒன்று. அவன் கண்டிப்பாக நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா மாம்ச சிந்தனை ஜெயித்திரும். இன்னைக்கு இந்த பைபிளை நிறைய பேர் மாம்ச சிந்தனையில் படிக்கிறதுனால தான் அவர்கள் பரிசேரை போல, சதிசேரை போல, வேத பாரகர்களை போல அவங்க மாறி இருக்கிறாங்க. இயேசுவை போல அதிகாரம் உள்ள ஊழியர்கள் இன்னைக்கு குறைந்திருக்கிறாங்க. அதிகாரம் உள்ள ஊழியர்கள் எழும்பினாலும் நிறைய பேர் இச்சைகளில் விழுந்துடுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் ஆவியில் நிலைச்சிருக்காம மாம்சத்தில் விழுறாங்க. ஆனால் நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டால் நம்ம புத்திரராக இருப்போம். அப்போ இது தேவைப்பட்டா நீங்கள் ஆவியில் வாழுங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் தேவையானது. ஏன்னா நம்ம புத்திரராக மாறணும்னா நம்ம ஆவினால் நடத்தப்படணும். எல்லாரும் சொல்லுவோமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவேன், புத்திரனா இருப்பேன், புத்திரியா இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, கர்த்தர் எனக்கு அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய ஆவியை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். 15வது வசனம் அருமையான வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம் தேவ ஜனமே, நம்ம பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள அந்த பழைய சுபாவம் ஜெயித்துரும், நீங்க பயப்பட வேண்டாம். அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். அதனால் ஒவ்வொரு விசை போராட்டம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருந்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்குது. அவருடைய வித்து தான் பரிசுத்த ஆவியானவரும் வசனமும். இது ரெண்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு பிசாசுடைய பெரிய தடையே பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் உங்கள் இருதயத்தில் சேர்ந்து இருக்க விட மாட்டான். இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜில் வசனம் மட்டும்தான் இருக்குது, பரிசுத்த ஆவி கிடையாது. இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். ஏன்னா பரிசுத்த ஆவியும் வேத வசனமும் இணைந்துட்டுனா ஆவியும் ஜீவனும் இணைந்தது. அப்போ ஆவியும் ஜீவனும் இணைந்துட்டுனா அங்கே உயிர் உண்டாயிரும், மரித்த சரீரம் உயிர் உண்டாயிரும், பிசாசு ஓட தொடங்கிடும், அங்கே அன்பு வந்துடும். இதுக்கு தான் பிசாசு தடை பண்ணுகிறான். அதனால தான் ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? ஜெபம் தான் கிரியை செய்யும். ஜெபித்தால் ஊழியர்கள் எழும்புவாங்க, ஜெபித்தால் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, ஜெபித்தால் சூழ்நிலைகள் மாறும். நம்ம ஜெபிக்கவும் செய்யணும், கிரியை செய்யவும் செய்யணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? நான் இனி ஆவியினால் நடத்தப்படுவேன், நான் இனி வசனத்தினால் நடத்தப்படுவேன், நான் இனி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம்
கொடுப்பேன். இனி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பேன். உலக இச்சைகளுக்கு அல்ல, உலக இச்சைகளுக்கு அல்ல, மாம்ச சிந்தனைக்கு அல்ல, மாம்ச சிந்தனைக்கு அல்ல, அழிந்து போகிற எண்ணங்களுக்கு அல்ல, அழிந்து போகிற எண்ணங்களுக்கு அல்ல, இச்சைகளுக்கு அல்ல, இச்சைகளுக்கு அல்ல, சண்டைக்கு அல்ல, சண்டைக்கு அல்ல, வாக்குவாதங்களுக்கு அல்ல. வாக்குவாதங்களுக்கு அல்ல. யார் என்னை யுத்தத்துக்கு இழுத்தாலும், யார் என்னை யுத்தத்துக்கு யார் இழுத்தாலும், என்னை சண்டைக்கு இழுத்தாலும், யார் என்னை சண்டைக்கு என்னுடைய இழுத்தாலும், ஒரே ஆயுதம் என்னுடைய ஒரே ஆயுதம் ஆவிக்குரிய கனிகள் தான். ஆவிக்குரிய கனிகள் அன்பு, தான். சந்தோஷம், சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இந்த 9 கனிகள் தான் 9 கனிகள் தான் என்னுடைய ஆயுதம். என்னுடைய ஆயுதம். எத்தனை சண்டை வந்தாலும், எத்தனை சண்டை எத்தனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எத்தனை போராட்டம் இந்த வந்தாலும், ஆயுதங்களை மட்டும் தான் நான் எடுப்பேன். இந்த ஆயுதங்களை மட்டும்தான் பேதுருவை போல கத்தி எடுத்து பேதுரு போல கத்தி எடுத்து மாம்சத்தில் யுத்தம் பண்ண மாட்டேன். மாம்சத்தில் யுத்தம் பண்ண மாட்டேன். இது என் ஆண்டவருக்கு நான் பண்ணும் ஒரு நிச்சயம். இது என் ஆண்டவருக்கு நான் பண்ணும் ஒரு நிச்சயம். நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. மாம்சத்தில் அல்ல, மாம்சத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால நிறைந்து, என் ஆவியில வார்த்தையினால் நிறைந்து, என் ஆவின் வார்த்தையினாலே நிறைந்து, ஆவினாலே நடத்தப்படுவேன். ஆவினாலே நடத்தப்படுவேன். உம்முடைய புத்திரனா புத்திரியா இருப்பேன். உம்முடைய புத்திரனாய் புத்திரியா இருப்பேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இந்த அருமையான ஜெபத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவர், ஒவ்வொரு வேரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. ஆவியில நடக்க உதவி செய்யுங்க. மாம்சத்தில் அல்ல, ஆவியோடும் ஜீவனோடும் உம்மை ஆராதிக்க, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க ஒவ்வொரு வேருக்கும் உதவி செய்யுங்க. பிசாசு நடுங்கிற அந்த ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு உள்ள ஆராதனையை செய்ய எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நீர் உதவி செய்யறதுக்காக நன்றி. இந்த பதிவை பண்ண உதவி செய்ததுக்காக நன்றி. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக நன்றி. அவர்களுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி பாய்ந்ததுக்காக நன்றி. இனிமேல் அவர்கள் புத்திரராய் இருக்க போறதுக்காக, புத்திரிகளாய் இருக்க போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை செய்ய கிருபை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களோடு பயணம் செய்து உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து, பிறருக்காக ஜெபித்து, ஊழியத்தை ஜெபத்தினாலும் கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்குள்ள எல்லா அதிகாலை ஜெபமும் எல்லா காரியமும் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. திங்கட்கிழமை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.